அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, தமிழ்நாடு முழுக்க ஒரு வேலை வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா அது ஒரு வேலை வாய்ப்பு தான். அது என்ன அப்படின்னா, கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படக்கூடிய ரேஷன் கடை வேலை வாய்ப்புக்காக தான் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 80% பேர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு வழியாக அதுக்கான நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துட்டாங்க. அப்ளை பண்ணுறதுக்கும் அப்ளை டேட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இருக்கணும், அதேமாதிரி இந்த தடவை வந்து ரேஷன் கடை வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய புதிய மாற்றங்கள்லாம் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அதை பற்றின தகவல், அதே மாதிரி எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்லாம் செல்ஃப் அட்டாச்சாக பண்ணணும், இது எல்லா தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே. ஸோ அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க வரீங்க அப்படின்னா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க மக்களே. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸு, அப்டேட்ஸு, நோட்டிஃபிகேஷன்ஸு இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நமது வீடியோவை இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஓகேங்களா ஒரு 5 பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி அரசு துறையிலேருந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் போகுது. ஸோ அதனால தான் நம்ம சேனலில் இருக்கிற 29,000 சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒருத்தர் வீடியோ போடுறதன் மூலிமா எல்லாருமே பயனடைகிறீங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம சேனலில் இணையாதவங்க, நம்ம சேனலில் இருக்காதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு, உங்கள் கான்டாக்டில் இருக்கிறவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்குமே இந்த தகவல் தெரியறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்குமே நமக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க. அப்படி நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய தகவல் தெரியாமல் போயிடும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றதையும் தெரியாமல் போயிடும், மிஸ் பண்ணிடுவீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுமையாக பாருங்கள். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? ஸோ இதுதான். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாடு ரேஷன் கடை ஆள் சேர்ப்பு 2024 20 மட்டும் தான் தெரியுது உங்களுக்கு. இங்கே காமிக்கிற பாருங்க 2024 எந்த பட்டப்படிப்புக்கும், அதாவது நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருக்கணும் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா இந்த வேலை வாய்ப்புக்கு மினிமம் நீங்கள் 10வது படித்து பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வேலைக்கு எலிஜிபிள், ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியும். விற்பனையாளர் பதவிக்கும் பேக்கர்ஸ் அதாவது எடையாளருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி வந்து 7/11/2024. அதுக்குள்ளாடியே எல்லாருமே நம்ம வந்து இந்த ரேஷன் கடை வேலைக்கு அப்ளை பண்ணிடணும். இதை தான் தெளிவாக இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வேலை வாய்ப்பு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு ரேஷன் கடை மாவட்ட ஆட்சேர்ப்பு நிலையம், அதாவது கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படக்கூடியது தான் இந்த ரேஷன் கடை. அங்கேருந்து தான் கூட்டுறவுத்துறையிலேருந்து தான் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து நமக்கு வந்து இந்த அப்டேட் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுமே கொடுத்துருக்காங்க. அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுமே நான் வந்து தெளிவாக கடைசியில் காமிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமான அரசு வேலை தான், எந்த விதமான சந்தேகம் வேண்டாம். அதே மாதிரி நம்ம டெய்லியும் ஒர்க்கு தான் இருக்கும், ஓகேங்களா? 30 நாள்னால் 30 நாளுமே ஒர்க் இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா சாட்டர்டே சண்டே தவிர மீது எல்லாமே ஒர்க்கிங் டேஸ் தான், ஓகேங்களா? ஸோ வேலையிடம் தமிழ்நாட்டில் வந்து எங்கே வேணால் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தகுதி, இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறது தகுதி யாரெல்லாம் அப்படின்னா தமிழகம் முழுவதுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு வேலை வாய்ப்பு தான் இந்த ரேஷன் கடை வேலை இல்லையா? ஸோ ஒரு வழியாக இதுக்கான ரிசல்ட் வந்தாச்சு. ஒரு வழியாக நமக்கு இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான ரிசல்ட் நமக்கு கிடைச்சாச்சு இல்லையா? ஸோ 9ஆம் தேதியிலிருந்து, அதாவது கிட்டத்தட்ட இன்றைக்கி 2ஆம் தேதி இல்லையா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6 நாள் இருக்குது, ஓகேங்களா? ஸோ கரெக்டாக இன்னும் 6 நாள் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடியே நான் ஏன் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா டாக்குமெண்ட்லாம் நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் வந்து வச்சில்லாமல் இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு சில பேர் காலேஜில் இருக்கும், ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வேற எங்கேயோ வச்சுருப்பீங்க. ஸோ ஏன்னா அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே அப்ளை பண்ணிடணும். ஏன்னா கடைசி டைமில் போய்ட்டு நம்ம வந்து மோதிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால் வந்து கடைசி நாளுக்குள்ளே எல்லோரும் நம்ம அப்ளை பண்ணிடலாம். கரெக்டாக வந்து ஒரே மாதம் தான் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. 29 நாள் தான் டைம் வந்து கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் எல்லாருமே நம்ம வந்து அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிடணும். அதே மாதிரி எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் என்னென்னா
நம்ம இந்த ரேஷன் கடை வேலைக்கு நம்மளே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குமே வந்து நம்மளே அப்ளை பண்ணி கொடுத்துடலாம். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து வெளியில் போயிட்டு கம்ப்யூட்டர் சென்டர்லேயோ இல்லை வந்து தெரிஞ்சவங்க மூலியமாவோ அப்படி பண்ணுறதுனால நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தப்பாக அப்ளை பண்ணுறீங்க. நிறைய பேர் வந்து நான் நேமில் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் நம்ம அப்ளை பண்ணி கொடுக்கும்போதும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ப்ரோ இந்த வந்து கம்ப்யூட்டர் சென்டரில் போய்ட்டு அப்ளை பண்ணேன். ஸோ என்னோட டேட்டா பற்றி மிஸ் பண்ணிட்டு தப்பாக போட்டுட்டாங்க. என்னோட நேம் வந்து இனிஷியல் போடாமல் போட்டுட்டாங்க. இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக் சொன்னீங்க. நிறைய பேர் கவலையோடு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகி 29,000 சப்ஸ்கிரைபர் நீங்கள் இருக்கீங்க. யாருக்கெல்லாம் இந்த ரேஷன் கடை வேலைக்கு அப்ளை பண்ணணுமோ எல்லாருமே நமது சேனலில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நம்ம அப்ளை பண்ணி கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? அது வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் நம்மளே வந்து அப்ளை பண்ணி தர போகிறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 93 44 77 38 60. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. கால் பண்ணால் எடுக்க மாட்டேன். ஏன்னா நிறைய பேர் எல்லாரும் கால்ஸும் நம்ம அட்டன் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு யாரும் கால் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் போடுங்க. என்னோடய அப்டேட்காக வெயிட் பண்ணிகிட்ருங்க. என்னோடய ரிப்ளைக்காக வெயிட் பண்ணிகிட்ருங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து நம்மளே அப்ளை பண்ணி கொடுக்க போகிறோம். முடிவு என்னைக்கு அப்ளை பண்ணுறது ஸ்டார்டிங்னா 9/10, இன்னும் கரெக்டாக 6 நாள் இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். முடிவு வந்து நவம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து டைம் வந்து இருக்குது. ஓகேங்களா? அது வரைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு ரேஷன் கடை ஆள் சேர்ப்பு 2024 தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை இந்த செய்தி அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டது. தகுதி விருப்பம் உள்ளவர்களிடமிருந்து ரேஷன் கடை துறை அதிகாரிகளிடமிருந்து விண்ணப்பங்களை வரவேற்கின்றனர். தமிழ்நாடு அரசு வேலைகள் வரவேற்கும் வேலைகளுக்கான கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், தேர்வு செய்யும் முறை, எப்படி விண்ணப்பிப்பது எல்லாமே இதில் நாங்கள் தெளிவாக கொடுத்துருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் பார்ப்போம். பதவியின் பெயர் என்னென்ன போஸ்டிங்கு அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விற்பனையாளர் பதவிக்கும் கட்டுனர் பதவிக்கும், அதாவது இடையாளர் ஃபஸ்ட்டு பில் போட்டு கொடுப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த போஸ்டிங்க்கும் இடையாளர், அதாவது அரிசி அளந்து போடுவாங்க, சக்கரை அளந்து போடுவாங்க, பருப்பு அளந்து போடுவாங்க இல்லையா, அவங்க அந்த வேலைக்கும் இப்போ வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு கிட்டத்தட்ட 7,500 வேகன்சி நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. 7,497 கிட்டத்தட்ட 7,500 வேகன்சி நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வேலைக்கு என்ன படிச்சிருக்கணும், என்ன கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 10வது படித்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் 12th படிச்சிருந்தாலும் ஓகே, டிகிரி பண்ணியிருந்தாலும் ஓகே, பிஜி டிகிரி பண்ணியிருந்தாலும் ஓகே, யூஜி முடிச்சிருந்தாலும் ஓகே, நீங்கள் எத்தனை டிகிரி முடிச்சிருந்தாலும் மினிமம் குவாலிஃபிகேஷன் 10வது, அதுக்கு மேலே நீங்கள் என்ன முடிச்சிருந்தாலுமே ஓகே தான், நீங்கள் இந்த ரேஷன் கடை வேலைக்கு அப்ளை பண்ணி கொள்ளலாம். ஸோ அதே மாதிரி வயது வரம்பு, ஓகேங்களா, அதாவது தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி வயது வரம்பு இல்லை. ஓகேங்களா? நீங்கள் வந்து 50 வயசு வரைக்கும் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். பொதுவாக 18 முதல் 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எஸ்சி எஸ்டி வரைக்கும் 40-45 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சம்பள விவரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,600 இருந்து 30,000 வரைக்கும் சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முத மாதம் சேலரி பொறுத்த வரைக்கும் பாருங்கள். நம்ம ஏன் திரும்ப நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, திரும்ப நீங்கள் கால் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு அப்டேட் கொடுக்கும்போது, ஸோ உங்களுக்கு நான் வந்து ஒரு முக்கியமான தகவல் கொடுக்கும்போது நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. ஸோ இதுக்காக தான் நான் வந்து யாரும் கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ நம்ம வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கால் பண்ணுறாங்க. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும், சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் முத மாதம், அது ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8,600 தான் சேலரி கொடுப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து 15,000 20 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் கட்டுனர் இடையாளருக்கு வந்து 7,800 நமக்கு வந்து ஸ்டார்டிங் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு வருஷம் வரைக்கும் தான், அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்மளை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 10th மார்க் ஷீட்டை வச்சு அப்ளை பண்ணோம்னா 10th நீங்கள் எடுத்த மார்க்கையும் டேரெக்டாக நம்ம இன்டர்வியூ நம்ம நடக்குது இல்லையா, இன்டர்வியூவில் எடுக்கிற மார்க்கையும் சேர்த்து அதில் டாப் மார்க் யார் வராங்களோ அப்படி தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. தனிப்பட்ட மார்க் அடிப்படையிலான கருத்து பட்டியல், தனிப்பட்ட நேர்காணல், ஆவண சரிபார்ப்பு, இதன் மூலிமா தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்ததாக விண்ணப்ப கட்டணம் எஸ்சி எஸ்டி டிஎன்சி கட்டணம் கிடையாது. மற்றவங்களுக்கு, அதாவது பிசி எம்பிசி டிஎன்சி எஸ்சிஏ எஸ்சி இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 150 ரூபா ஃபீஸு. ஓகேங்களா? முக்கியமான அறிவிப்பு டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க, இது மேலே பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு அஃபிஷியலாக வந்து நோட்டிஃபிகேஷன் இது தான். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இதில் கிளிக் பண்ணுற பாருங்கள், ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நம்ம வந்து நெட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். 1 செகண்ட்.